வெல்கம் டு கிரிக்ஸ் பைரசி யூடியூப் சேனல். நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 5 டீம்ஸோட ஆக்ஷன் ரிவ்யூ பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ரிமைனிங் இருக்க 5 டீம்ஸ் எந்த மாதிரி குக் பண்ணியிருக்காங்கன்றத பத்தி பார்க்கலாம். நான் உங்களோட ஜெய்வி அண்ட் நான் உங்கள் ஹரி. ஸோ இன்னைக்கு வந்து மற்ற 5 டீமோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ அதை மற்ற 5 டீம் எப்படி குக் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஐபிஎல்ல எப்படி குக் பண்ண போகிறாங்க, போன ஐபிஎல்லேருந்து இந்த ஐபிஎல் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களாங்கிறத பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யார் ஆரம்பிக்கலாம் ஜெகதீஷ் இன்னைக்கு? ராஜஸ்தானோட போலாமா? நம்ம ராஜஸ்தான்லேருந்து போகலாம். ஸோ யா, ஓகே. ராஜஸ்தான் வந்து இந்த வாட்டி பெரிய மூவ்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பிஃபோர் தி ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன்லேயும் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பிஃபோர் த ஆக்ஷன் என்னன்னா, பெரிய பேசப்பட்ட ட்ரேட் ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியானா இதுதான், ட்ரேடிங் ஆஃப் ஜடேஜா டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வித் த போனஸ் பிளேயர் சாம் கரன். இந்த மூவை பற்றி என்ன நினைக்கிற ஜெகதீஷ்? ஆக்சுவலி இது சொல்லப்போனா அப்கிரேட் தான் ராஜஸ்தான். ஏன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்க்கும்போது அஸ்வின் அண்ட் சகல் வச்சு தான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா நம்ம வந்து பார்க்கும்போது டிபெண்டிங் ஆன் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் லைக் ஹசரங்கா அண்ட் டிக்ஸனா. ஸோ ரொம்பவே கரெக்ட். ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த இடத்துல. ரெண்டு காம்பினேஷனுமே நாங்கள் ஓவர்சீஸ் கொண்டு போகணும், அதுவும் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷம் என்ன அடிஷன்னா இப்போ ஜடேஜா அண்ட் பிஸ்னாய். ஜடேஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அண்ட் பிஸ்னாய் அந்த இடத்துல ரோல் டேக் ஆன் பண்ணும்போது தே ஹேவ் டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் அவங்களால பிரிங் பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குது. அண்ட் தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா விடையே ஜடேஜா அண்ட் பிஸ்னாய் எக்ஸ்ட்ராவாக பெட்டர்மெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ இது சீரியஸா ஒரு அப்கிரேடாக தான் இருக்கு. ஆமாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய ஃபினிஷர் வித் ட்ரமண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். வித் போனஸா சாம் கரன். வி எவ்ரிஒன் ஹஸ் நியூ அபவுட் சாம் கரன். இப்போ ரீசன்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் ஃபார்ம்ல இல்லைனாலும் he was one of the best and never forget 2020 to T20 வேர்ல்டு கப்பில் he was the man of the series. ஸோ அது எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராஜஸ்தானுக்கு. சிஎஸ்கே should have utilized him பட் கொடுத்துட்டாங்க. ஸோ what do we say, இவங்க வந்து அந்த லாஸ்ட் இயர் ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு லேக் இருந்துச்சு, அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலேபிள் ஆங்கர் யார் இருக்காங்கன்னு பார்த்தா தே ஷுட் டிபெண்ட் ஆன் ரியான் பராகன், துருவ் ஜுரல் ஹியர். அங்கே தான் இவங்க சஞ்சு சாம்சனையும் மிஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பற்றி உன் தாட் சொல்லு ஜெகதி. கண்டிப்பாவே சாம்சனை கண்டிப்பா மிஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சாம்சன் வந்து பார்த்தோம்னா மோர் தென் பேட்டர். சாம்சன் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் டீமுக்கு பிரிங் பண்ணுவார். லைக் அவர் கரெக்ட். கேப்டன்சியில் இருக்கும்போதே நம்ம நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தா அவர் சாம்சன் வந்து சிம்பிள் லைக் தட். நான் பார்த்துக்கிறேன், நான் டேக் ஆன் பண்ணிக்கிறேன், நீ உன்னோட ரிஸ்க் எடு, நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மோர் தென் பேட்டிங் சாம்சனோட கேப்டன்சி ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஆமாம். அண்ட் நம்ம மறக்கக்கூடாது, எஸ், சாம்சனுக்கு கீழே தான் ராஜஸ்தான் வந்து ரொம்பவே பிரைட்னஸா நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபார் ஆமாம். எக்ஸாம்பிள் சாம்சன் ரன்னர் கொண்டு போனாரு அண்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு கண்டினியூஸா கொண்டு போயிருந்தாரு. ஸோ கரெக்ட். சாம்சன் அப்படி ஒரு பெஸ்ட் பண்ணிருக்காரு. எஸ். ஸோ இன்னொரு கொஸ்டின் இங்கே என்ன வருதுன்னா, ஹூ வில் பி லீடிங் த சைட் திஸ் இயர்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னும் ராஜஸ்தான் சைட்லேருந்தே இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டும் நமக்கு வரலை. தேர் ஆர் டாக்ஸ் தட் Jadeja is most probably will be leading the side. But again, we have already settled players there. Jaishwal and யாரு ரியான் வைபவ் பராக். சூரியவன்சி. Ryan Parag. So they will be also running in the competition of captaincy. ஸோ ஓ, கேப்டன்சி. ஓகே. எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ ஜடேஜா கிட்ட கேப்டன்சி கொடுத்தாலும் வில் ஹீ டூ பெட்டர்? இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா வி ஹவ் ஆல்ரெடி சீன் தட் the pressure that he couldn't handle. ஸோ இவங்களுக்கு தோ தே மேட் அ மேஜர் ட்ரேட், இவங்க வந்து அந்த கேப்டன்சி ஏரியாவை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் தே நீட் அ ப்ராப்பர் ஆங்கர் ஹூ டேக்ஸ் ஆன் த இன்னிங்ஸ். அதை வந்து சஞ்சு சாம்சன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த ரோலுக்கு இங்கே யாரு சூட்டபிளாக இருப்பானா? மேபி சாம் கரன். இட்ஸ் அகைன் அ கொஸ்டின் மார்க்.
சாம் கரனை வச்சு சிஎஸ்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கா? இல்ல. ஸோ இவங்க 11 போயிடலாமா? ப்ராபபிள் 11 ஃபார் திஸ் டீம். ஸ்ட்ரைட்டாவே போயிடும். ஓகே. ஸோ என்னோட 11 நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுல ஏதாவது ஓகே சேஞ்சஸ் ப்ரோ. இருந்தா யூ கேன் கிவ் இன். ஸோ ஷூர் ஓப்பனிங் ப்ரோ. வந்து ஆஸ் லைக் லாஸ்ட் இயர் வைபவ் சூர்யான்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால். நான் வந்து 1 டவுன் 3 வந்து சாம் கரன் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் ஐ couldn't ஓகே. find any suitable combination there. Maybe Riyan Parag can come top the order or Dhruv Jurel also come top the order. But uh, considering the trade they have made and Sam Curran oda ஒரு batting ability வச்சு I think they might go for Sam Curran and followed by Riyan Parag. At the 5, Dhruv Jurel as a wicket keeper batsman. At the 6, Shimron Hetmeyer again. And at 7, Ravindra Jadeja. 8 will be Jofra Archer. 9, Andre Berger. 10, Sandeep Sharma. And 11 will be Ravi Bishnoi. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பின் கோர் நல்லா செட் ஆயிருக்கு. பவுலிங்கும் ஓரளவு நல்லா இருக்கு. ஸோ ஒன்லி திங் லாஸ்ட் இயர் வந்து தோ தே ஹாவ் அ குட் பவுலிங் லைனப், டெத்தில் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா தே வில் பி த டீசன்ட் குட் சைடு. லைக் 2022ல எப்படி ராஜஸ்தான் வந்து ஒரு டீசன்ட் சைடு, ஒரு ஹைப் இல்லாம ஒரு டீசெண்டா கிராஜுவலா ரன்னர்ஸ் அப் ஆனாங்களோ அதே மாதிரி இவங்க வர சான்ஸ் இருக்கு. அன்லஸ் த மிஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் அஃபெக்ட்ஸ் தெம். கண்டிப்பாவே வந்து பார்த்தோம்னா, சஞ்சு சாம்சன் மட்டும் இல்ல. லாஸ்ட் சீசன்ல ஜாஸ் பட்லரே ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆமா, ஜாஸ் பட்லர் போன அந்த கேப்பே அவங்களால ஃபில் பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில சாம்சனும் மிஸ் ஆகுறாருங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். பட் நம்ம மறக்கக்கூடாது, ஆர்ஆர் இன்னொரு ட்ரேடையும் ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்க. அது ரொம்பவே டோனவன் ஷாக்கிங்கா ஃபெரேரியா. இருக்கு. டொனோவன் கரெக்ட், பெரேராவை கரெக்ட். 1 crore ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெரைரா வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை எப்படி வந்து 1 crore போட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லலாம் ஃபெரைரா வந்து பார்த்தோம்னா நம்ம பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்ட். ஃபெரைரா இஸ் நாட் அ பேக்கப். அவர்னால 11ல இருக்கிற எபிலிட்டி ஆமா. இருக்குதான்னு கேட்டா 100%. ஸோ கரெக்ட். நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன் அதை. சாம் கரன் ஸ்பாட்ல டோனோவன் ஃபெரேரியா ஷால் பிளே பெட்டர். கரெக்ட். இட்ஸ் a குட் பாயிண்ட். கண்டிப்பா. அண்ட் மை 11 பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி. நான் ரியான் பராக் இப்போதைக்கு நம்ம 3ல போட்டிருக்கேன். அண்ட் த்ரூ ஜுரல் அட் 4, டொனோவன் ஃபெரைரா அட் 5. நம்பர் 6 will be going to be Simran Hetmeyer, followed by Jadeja and Sam Curran or Andre Berger based on the team needs. And Bisnoy, Archer, Tushar Deshpande and impact will be Sandeep Sharma. கரெக்ட். சந்தீப் So சர்மா இந்த இருக்காங்க. squad, இவங்களுக்கு பவுலிங் yeah, ஆப்ஷன் நல்லா இருக்கு. சந்தீப் சர்மா இஸ் தேர், துஷார் தேஷ்பாண்டே இஸ் தேர், அப்புறம் குல்தீப் சென் இஸ் தேர். ஸோ இப்போ ஸ்பின்னுக்கு பேக்கப்பா விக்னேஷ் புத்தூரும் எடுத்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் அ ப்ராப்பர் பேக்கப், ஒரு கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் சைடு. சஞ்சு சாம்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜடேஜா கொஞ்சம் மேட்ச் பண்ணுவார் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அந்த ஒரு எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ they have to be on positive side and they have to move on without missing the Sanju Samson. So அப்படி பண்ணாங்கன்னா for sure they will make it to the playoffs. But I would say ஒரு 60-40 probability தான் இவங்களுக்கு இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. yes, எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு ஆக்சுவலி 40% they have a chance to be in playoffs and 60% எந்த இடத்துல இவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேப்டன்சி எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ ஆமா, கேப்டன்சி மட்டும் நியூ கேண்டிடேட் தான் பண்ணமா இருக்கும். இன்கேஸ் ஜடேஜாவே கேப்டன்சி பண்ணாலும் ஜடேஜாக்கு இது நியூ டீம் தானே. ஸோ கரெக்ட். செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அவங்கள்ட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் இந்த மட்டும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எஸ், வந்து இவங்கனால கொஞ்சம் மோஸ்ட்லி முக்காவாசி ஸ்டைல் வந்து பார்த்தா ரைட் பேட்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இவங்களால ஸ்ட்ரகிள் பண்ண முடியும். கேப்டன்சி ஒருவேளை பெட்டரா இருக்கும். அந்த பட்ஜெட்ல டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். டாப் ஆர்டர்ஸும் வந்து நம்ம மறக்கக்கூடாது. சாம்சன் இல்ல, பட்லர் இல்ல. ஸோ ஆமா, வந்து நியூ ஒரு தான் இருக்க போகுது. ஸோ இவங்கெல்லாம் எல்லா ஏரியாவுமே இவங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் இவங்க ரொம்ப top team கூட போக முடியும். கரெக்ட், அதர்வைஸ் தேர் வில் பி கொஸ்டின். கரெக்ட். ஸோ இதோட சொல்லிட்டு நெக்ஸ்டா நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் போலாமா? போலாம். ஆரஞ்ச் ஆர்மி అంటే சுனாமின்னு ஆரஞ்ச் பாட்டே ஆர்மி. போடும். ஆரஞ்ச் ஆர்மி வந்து இந்த வாட்டி ஆக்ஷன்ல வந்து நல்லா பண்ணாங்க. அவங்களும் நல்லா பண்ணாங்க.
மத்தவங்களையும் நல்லா பண்ணாங்க. ஆமா. ஆ பண்ணிட்டு நல்லா நல்லா சிரிப்பும் சிரிச்சாங்க. ஸோ எங்க போய் முடிய போகுது தெரியல. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் இவங்க வந்து ஒரு நல்ல சைடு தான். பட் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டில் தேவோட ஃபோக்கஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மோர் தென் ஃபோக்கஸ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஆளே இல்ல. அதுதான் உண்மை. ஆமா, இப்ப கரெக்ட். யார கொண்டு போய் நம்ம உள்ள கொண்டு போறோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்குவாட் அப்படின்னா 11 வாசிச்சிடலாம். 11 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ம்ஹ்ம். ஸ்டார்டிங் என்னோட 11 ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் சரி. அண்ட் 11 மை 11 இஸ் Travis Head and Abhishek Sharma is going to open and Ishan Kishan at number 3, Henrik Klassen at number 4, Nitish Kumar Reddy at number 5, Liam Livingston at number 6, Aniket Verma or Salil Arora at number நம்பர் 7, 7. Pat Cummins at number 8, Harshal Patel at 9, Shivam Mavi at 10, Unadkat at 11. அண்ட் வந்து பார்த்தோம்னா ஜீசன் அன்சாரி வந்து பார்த்தோம்னா இம்பாக்டா கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஸ்குவாட்ல வந்து பார்த்தோம்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா. இப்போ வந்து பார்த்தா எஸ் ஜீசன் அன்சாரி தான் வந்து பார்த்தோம்னா இப்போ அவங்ககிட்ட இருக்க ஒரு ஆப்ஷன் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் கொண்டு போகலாம். ஸோ வேற நிறைய கம்யூனிட்டி இருந்தாங்களே லைக் ரவி பிஸ்னாய் ஆப்ஷன்ல இருந்தாரு. ஸோ இன்னும் இல்லை டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் கூட யாராச்சும் பெட்டரா போயிருக்கலாமே. ஸோ யாருமே ஆப்ஷன் கரெக்ட். இல்லை. யாருமே இல்ல. பிளஸ் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாருன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தா ஐ டோன்ட் திங்க் தே வில் டூ பெட்டர். பட் இவங்களோட பேட்டிங் பார்த்தோன்னா ஒரு லீத்தல் சைடு ஆஃப் பேட்டிங் தான். ஆஸ் லைக் அவங்க ஃபார்முலா லாஸ்ட் 3 இயர்ஸாக அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் டு ஆடிங் டு தட் பாயிண்ட் சலில் அரோரா வந்து இப்போ ஸ்மாட் ஜெயிச்ச ஜார்க்கண்ட் டீம்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இஷான் கிஷன் ஆல்சோ டு நோட் தட் ஃபைனல்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு டீமை வின் பண்ண வச்சிருக்காரு, லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வந்து ஒரு செம்ம பேட்டிங் லீத்தல் லைனப் இருக்கு. ஆஸ் லைக் ஆல்வேஸ் பவுலிங் ஆல்சோ டீசெண்டா இருக்கு. வி ஹாவ் பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உன்னத்கட். பட் ஜெயதேவ் உன்னத்கன், ஹர்ஷல் பட்டேல் டெத்ல நல்லா பண்ணிட்டா தே வில் டூ பெட்டர். பட் அந்த ஆல்ரெடி தே ஆர் இன் லேக் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க அடி வாங்கிட்டா பேட்டிங் மட்டும் வச்சு தான் தே ஹாவ் டு சர்வே. அண்ட் அந்த பேட்டிங் மட்டும் வச்சு தே ஷால் கோ டு பிளே ஆஃப்ஸ்னா லாஸ்ட் இயர் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த இயரும் பண்ண போகிறாங்க. அது ஃபார் ஷுர். ஸோ இவங்களோட பிளே ஆஃப் சான்ஸும் நான் 50-50 இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட இவங்களோட பேட்டிங் லைனப்புமே அந்த கம்ப்ளீட்டாக அந்த டாப் 4 பேட்ஸ்மேனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கீழே டவுன் த லைன் லியம் லிவிங்ஸ்டன், அனிகேத் வர்மா, நிதிஷ் ரெட்டி வந்து இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணுவாங்களா, ஒரு கிளச் பண்ணி இன்னிங்ஸை சாலிடாக வச்சுப்பாங்களா கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். அந்த எபிலிட்டி வந்து ஹென்ரிக் கிளாசனுக்கு கொஞ்சம் இருக்கு. பட் ஹென்ரிக் கிளாசன் எப்பயுமே அந்த மாதிரி பண்ணியிருக்காரா? நோ, இட் இஸ் அ பிக் நோ. ஸோ இவங்களோட ஃபார்முலா வந்து ஹல்க் ஸ்மாஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிக்கிறது மட்டும்தான். பட்டுச்சுன்னா ஓகே, படாட்டி தே ஆர் கான். ஸோ தே ஆக்ஷன்ல நல்லா பண்ணதான் நினைச்சிருக்காங்க. பட் நினைச்சிருக்கோம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாது. பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சிருக்கோம். பட் ஸ்டில் வி டோன்ட் நோ. ஃபினிஷிங் ரோலுக்கு வேணா தே ஹாவ் கவர்டு வித் லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் சலில் அரோரான்னு சொல்லலாமே தவிர மற்றபடி அந்த ஸ்பின்னுக்கு கண்டிப்பாக லேக் இருக்க தான் செய்யுது. அதுதான் அவங்க ஹோம் கண்டிஷன் காம்பினேஷன் பொறுத்து அந்த மாதிரி ஸ்குவாட் எடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஹோம் கண்டிஷனில் நீங்கள் 7 out of 7 மேட்ச் ஜெயிப்பீங்களா தெரியல. ஸோ அவே கண்டிஷனில் சேப்பாக் மாதிரி பிச்சில் வந்து ஸ்பின் பிச்சில் வந்து உங்களுக்கு பவுல் பண்ண ஆள் இருக்கா? நோ ஐடியா. ஸோ கண்டிப்பாக இவங்க ஸ்பின்ல லேக் ஆக போகிறது உறுதி. எஸ் 2 விஷயம் தான் நடக்க போகுது. 2ல எதுனாலும் நடக்கலாம். ஒண்ணு டீம் சம்பவம் பண்ணும், இல்ல டீமுக்கு சம்பவம் நடக்கும். கரெக்ட். 2 விஷயம் தான் நடக்க போகுது. இதுதான் நடக்கும் அது வந்து அப்படின்னு. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து ஸ்பின் கண்டிப்பா இந்த சீசன் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% நம்மளால பார்க்க முடியும். பிகாஸ் தே டி நாட் கோ ஃபார் இந்தியன் ஸ்பின்னர். அண்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப ஸ்குவாட்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அட்வான்டேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெண்டன் கேர்ஸை நம்ம உள்ள கொண்டு வந்தா நம்மளால பேஸ் பவுலிங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வர முடியும். பட் ஆனா அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பட் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லை. நாங்க லிவிங்ஸ்டனுக்கு நாங்க 13 crores மேல போயிட்டோம். ஸோ நாங்க லிவிங்ஸ்டனை தான் நான் இறக்க போறோம் அப்படின்னோம்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல
நீங்க இறங்க போறது அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. இவங்க அண்ட் அந்த வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பின் பவுலிங் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வேணும்னா தே வுட் ஹவ் கான் ஃபார் நேதன் பேஸ்வெல். ஐ அம் ஸ்டில் சர்ப்ரைஸ்ட் ஏன் எந்த டீமே நேதன் பேஸ்வெல்க்கு எஸ், எஸ், போகலன்ட்டு. ஹி ஹேவ் டிட் பெட்டர் ஃபார் ஆர்சிபி. ஒரு இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தான்னு நினைக்கிறேன் வில் ஜாக்ஸுக்கு. எஸ், ஆர் எஸ், எஸ். மேக்ஸ்வெல்க்கோ கண்டிப்பா. வில் ஜாக்ஸ்க்கோ யாருக்கோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஹி டிட் ஃபார் பெட்டர். ஸோ எஸ், எடுத்திருக்கலாம். நேதன் பெஸ்வெல் எடுத்துட்டு ஒரு டாப் ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம். எதுக்கு லிவிங்ஸ்டனுக்கு 13 க்ரோஸ் அதுவும் ஆக்சிலேட்டட் ரவுண்ட்ல சேர்த்து வச்சு லிவிங்ஸ்டனுக்கு போணுமா? இட்ஸ் லைக் எஸ். ஐ டோன்ட் நோ. கண்டிப்பா இதுல வந்து பார்த்தோம்னா சொல்லுங்க. இதுல காவியாக்கா சிரிப்பு வேற. நம்மள்ட்ட கார்த்திக் சர்மாவ தள்ளி விட்டுட்டு சலீல் வர எடுத்தோனே. ஆனா நான் உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தேன் இவங்க லிவிங்ஸ்டன் எடுத்தத பார்த்துட்டு. கண்டிப்பா. நம்ம ஸ்டார்ட்டிங்ல போயிருந்தாலே 2ல இருந்து 5க்கு மேல போயிருக்க மாட்டாங்க. ஏன் 5க்கு ஏன் போற பிளேயர் 13க்கு எடுத்துட்டாங்க. ஏன்டா லிவிங்ஸ்டனுக்கு போறீங்க? எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, எதுக்குடா ராகுல் சாகர ரிலீஸ் பண்ணீங்க? உங்களுக்கு லீட் ஸ்பின்னர் இல்ல. ராகுல் சார் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணலே தவிர, ஹி வாஸ் அ விக்கெட் டேக்கிங் ஸ்பின் பவுலர் ஹூ டிட் மச் பெட்டர் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் இன் ஐபிஎல்ஸ். என்னன்னா, ஒரு செட்டில்டு பார்ட்னர்ஷிப்ப உடைக்கிற வேலைய கரெக்ட்டா பண்ணுவான் ராகுல் சார். என்னதான் ரன்ஸ் லீக் பண்ணாலும் 4 ஓவர்ல 2 ஓவர் லீக் பண்ணாலும் 2 ஓவர் கண்ட்ரோல்டா போடக்கூடிய எபிலிட்டி அவனுக்கு இருக்கு. எஸ். அண்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த சீசன்ல வந்து பார்த்தோம்னா, லாஸ்ட் சீசன்ல சமிய கொண்டு வந்தாங்க. 10 குரோஸ் குடுத்தாங்க. சமி வச்சே அவங்களால வந்து ஹைதராபாத் வந்து ஆமா. ஆனா இந்த சீசன்ல வந்து பேஸ் பவுலிங் அட்டாக்ன்னு பார்த்தா, இந்த கில்லி படத்துல சொல்ற மாரி தான். இந்த கில்லி படத்துல அவங்க அப்பா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கா இன்ட்ரோடக்ஷன் பண்ற மாதிரி, பேட் கமின்ஸ் ஓகே. பேட் கமின்ஸ விட்டு தள்ளிடலாம். கடாகுமார், அடுத்து துனில் கப்பம் கோபாலு அப்படிங்கிற மாரி ஹர்ஷல் பட்டேலு, சிவம் மாவி, ஜெய்தேவ் உனட்கட்டு. இதுல 4ல எப்படி வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணி ஆகணும். இந்த டாப் ஆர்டர்ல இருக்க 5 பேர் என்ன பண்ணி ஆகணும்? டேய் நான் ஒரு 50 ரன் 10 பாலுக்கு அடிக்கிறேன். நீ ஒரு 50 10 அடி. ஒரு 250 300 ரன் அடிப்போம். அந்த ரன்ன நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம். ஆனா அந்த ரன்ன டிஃபெண்ட் பண்றதுக்கே இந்த வட்டம் பண்ண பவுலிங் இருக்கான்னு கேட்டா முடியாது. அதுதான் கொஸ்டின் மார்க். இல்ல அதான். இது எப்படி 20 இருக்குன்னா, ஓவர்ல 250 இது அடிப்பாங்க. எப்படி இருக்குன்னா எஸ். பேட்ஸ்மேன் எடுத்துட்டேன். பவுலர் ஐயோ! அதான் மறந்துட்டேனே. ஆமா. இவங்க 13 குரூப்ஸ்க்கு லிவிங்ஸ்டனுக்கு போனதுக்கு ஸ்டார்ட்டிங்ல லிவிங்ஸ்டனுக்கு போயிட்டு ரவி பிஷ்னாய கூட சேர்த்து கம்பைன்டாவே 13 ஆ எடுத்திருக்கலாம். ஐ அத வாஸ் விட்டுட்டு நான் ஐ அ வாஸ் வெரி கியூரியஸ் தட் ஹைதராபாத் கண்டிப்பா ரவி பிஷ்னாய்க்கு போவாங்க அப்படின்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய பர்ஸ் வேல்யூ ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா, ஐ வாஸ் திங்கிங் ஓகே கண்டிப்பா ராகுல் சாரோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா ரவி பிஷ்னாய நான் பார்த்தேன். பிகாஸ் ராகுல் சாரோட கண்டிப்பா. ரவி பிஷ்னாய் ஹேவ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ். ஆல் வேஸ். ஸோ கண்டிப்பா, அதை நான் பார்த்தேன். இவங்க வந்து எவ்வளோ பெரிய கிளவுன் டீம்னா ரஷீத் கானை விட்டாங்கல்ல அப்பயே தெரிஞ்சிச்சு. இவங்க வந்து கண்டிப்பா. இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா எஸ். ரஷீத் கான் வாஸ் அட் பீக் அவங்க விட்டப்போ. டு த கண்டிப்பா. பீக் லிட்டரலி ஹி வாஸ் இன் பீக். அவனை விட்டதே அந்த ஒரு லேகே உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ரஷீத் கான் வச்சு கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஏதோ எஸ். 2024ல ஃபைனல்ஸ் வந்தாங்க. கொஞ்சம் நல்லா பேட்டிங் அதுவுமே ஐ வுட் சே பேட்டிங்னால தான் நிறைய வாட்டி 200 பிளஸ் கிராஸ் பண்ணி ஏதோ பண்ணாங்க. பட் ஸ்டில் இவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் 50-50 தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல சான்சஸ் எனக்கு வந்து நான் வெரி லோ. எனக்கு இடத்துல 17ன்ட்டு நான் சொல்லிருவேன். அண்ட் இப்ப அதர் கிரவுண்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது இப்ப சேப்பாக், எக்கானா அந்த மாரி ட்ராக்லலாம் இப்போ ஸ்பின் ட்ராக் மாரி போட்டு விட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த இல்லப்பா ட்ராக் ஸ்பின் ட்ராக்ல ஆடுவாங்களான்னு கேட்டா, ஆடுறது சிரமம் தான். ஸோ 1, 2 பிளேயர்ஸ் மேபி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த 1, 2 கண்ணுக்கு தெரியலங்க. எல்லாரும் ஃபிளாட் ட்ராக்ல அடிக்கிற மாரி பிளேயர்ஸ். எல்லாருமே வந்து பார்த்தா ஸ்பின் ட்ராக்ல அடிப்பாங்களான்னு கேட்டா நோ. ஆமா. ஓகே. அது பேசினா பேசிட்டே போலாம். அடுத்து போலாம் அப்படியே. அடுத்த டீமுக்கு. அடுத்து கேகேஆர் போயிடலாமா? இந்த ஆக்ஷனோட எஸ். இந்த ஆக்ஷனே கேகேஆருக்கு நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கண்டிப்பா. பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா பண்ணியிருக்காங்க. என்னன்னா சிஎஸ்கேவோட மறுவாழ்வு மையம் மாதிரி இருக்கு இவங்க எடுத்தது. 7 பேர் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஏய் மனசாட்சி இல்லையாடா? அப்படி இருக்கு. ஸோ இவங்க வந்து கேம் கிரீனை தட்டி தூக்கிட்டாங்க. அந்த அது அது வந்து கேம் கிரீன் வந்து ஓவர் பிரைஸ்டா ஃபீல் பண்ணலாம் நிறைய பேர். இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களான்னு ஃபீல் பண்ணலாம். ஆனா இவங்க டீமுக்கு அது தேவையான்னு கேட்டா 200% தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் இந்த வருஷம் பண்ணாங்க. பிரேரஸை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் கேம் கிரீனை சொல்லுவேன். ஹி கேன் பவுல் 2-3 ஓவர்ஸ் டீசென்ட் ஓவர்ஸ் நல்லா பண்ணுவான்னு நான் சொல்லலை.
பட் ஹீ கேன் பேட். ட்ரேரஸ் வந்து ஃபினிஷிங் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா கேம் கிரீன் கேன் கம் டாப் த ஆர்டர் 3 ஆர் 4th பொசிஷன்ல வந்து இன்னிங்ஸையே ரன் பண்ணக்கூடிய எபிலிட்டி கேம் கிரீனுக்கு இருக்கு. அண்ட் வி ஹவ் சீன் தட் ஆல்ரெடி. மும்பைக்காக விளாண்டுருக்கான், ஆர்சிபிக்காக விளாண்டுருக்கான், நல்லா பண்ணியிருக்கான். ஸோ கேம் கிரீன் இஸ் எ குட் பிக்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் கேம் கிரீன் வந்து வேணுக்கு போன ஆக்ஷன் வரல, இந்த ஆக்ஷன் வந்து செம்ம ஓவர் பிளேஸ்டா போறாங்கிற ஒரு கிரிட்டிக்ஸ் இருந்தாலும் இவங்க டீமுக்கு இது தேவையா? 200% தேவை. அண்ட் தே ஹவ் கான் ஃபார் இட். எஸ், கண்டிப்பாவே. கேம் கிரீன் வந்து பார்த்தா மோஸ்ட்லி முக்காவாசி டீமுக்கு தேவைப்படுற ஒரு கமாடிட்டி தான். அண்ட் கேம் ஆமா கிரீனோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி பவுலிங் இந்த ஹைட்டா வந்து போடுவாரு. திடீர்னு அவர் வந்து லென்த் போடுவாரா, பவுன்ஸ் போடுவாரா, அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நின்று வரும் பால். யாருனாலும் கெஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி பேட்டிங்கும் இப்போ ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. T20s பொறுத்த ஆமா வரைக்கும் இந்தியால எ- என்ன பெட்டரா பண்ணிட்டாரு. ஒரே கன்சர்ன் என்ன, நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் லோட் வந்து ஐபிஎல் வரைக்குமே ஹீ கோன பி எங்கேஜ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த இன்ஜுரி ஆகாம இருந்தா ஹீ வில் டேக் மேக் இட் டு த டீம் அண்ட் ஹி வில் ப்ரூவ் தட் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த வாட்டி கண்டிப்பா. டாக்டிக்கலா பேட்ஸ்மேனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செட்லயே வரணுங்கிறதுக்காக. ஆமா. அதெல்லாம் ஒரு நல்ல மூவ் தான். ஃபர்ஸ்ட் செட்லயே வந்தான், 25 crores. சிஎஸ்கே ஒரு 10 கோடி ஏத்தி விட்டாங்க. அது ஓகே தான். ம் எஸ். கண்டிப்பா இப்ப 11 ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். போயிடலாம். சுனில் நரேன் என்னோட 11 ஹரி. சுனில் நரேன் அண்ட் ஃபின் அலன் ஆர் டைம் சைஃபர்ட் as going to be open. And ரஹானே. எஸ். ஒரு பாயிண்ட் சொல்லணுங்க. ஃபின் ஆலன் அண்ட் டிம் சீஃபர்ட் ரெண்டு பேருமே பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்போ பிபிஎல்ல செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. டிம் சைஃபர்ட் லாஸ்ட் வீக் ஒரு செஞ்சுரி. ஃபின் ஆலன் இன்னைக்கு இப்போ நம்ம பேசுறோம்ல, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடந்த மேட்ச்ல 36 பால்ல 79 ரன்ஸ் டு த ஸ்ட்ரைக் ரேட் மோர் தென் 200 பிளஸ். செம்மையா விளாண்டான் ஃபின் ஆலன். செம்ம பிக்கு. எஸ். ஃபின் ஆலன், டிம் சேஃபர்ட் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் ஆன் கண்டிஷன் அண்ட் அவங்களோட ஃபார்ம் பேஸ் பண்ணி தே ஓப்பனிங் ஸ்பாட் இஸ் சீல்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. And ரஹானே at number 3, Cam Green at number 4, and Raghuvanshi is number 5, Rinku Singh at number 6, Ramandeep Singh at number 7, Nitish Rana at 8, நிதிஷ் ராணாவா? Vaibhav Arora ஹர்ஷித் at ராணா. ராணா ராணான்னு போட்டோன்னே நிதிஷ் ராணான்னு வருது. ஓகே, நிதிஷ் ராணா ஹர்ஷித் ராணா. டெல்லி ட்ரேட் இன் பண்ணிட்டாங்க நிதிஷ் ராணாவை. அதாவது இப்ப ராணான்னு பேர் கேட்டாலே நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிதிஷ் ராணா ஆமா. அப்படியே. ஏ இப்போ என்னப்பா இப்படி சொல்ற? ஹர்ஷித் எங்க பார்த்தாலும் இப்ப ஹர்ஷித் ராணா தான் இருக்கு. நீ என்ன நிதிஷ் ராணான்னு சொல்லிட்டு ஆமா. இருக்க? டெஸ்ட் மேட்ச் கம்பீரின் எடுத்தியா? சின்னப்பிள்ளை. டெஸ்ட் மேட்ச் எடுத்தியா ஹர்ஷித் ராணா, T20 மேட்ச் எடுத்தியா ஹர்ஷித் ராணா, ஒன் டே மேட்ச் எடுத்தியா ஹர்ஷித் ராணா, டூ ஆர் டே மேட்ச்ல மட்டும் ஹர்ஷித் ராணாவை வெளில உட்கார வச்சிருவாங்க இன்னைக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குங்கிற அடுத்து மாதிரி. கேப்டன்சி வேணுமா ராணாவுக்கு. ஹர்ஷித் ராணா. கம்பீர் சொல்லவும் ஆமா. வாய்ப்பு இருக்கு. கேப்டன்சி காலையிலேயே ஹர்ஷித் ராணா இருக்கு இதுல. ஓப்பனிங் பேட்டிங் எம் ஆடலையே. தோனி அன்டோல்ட் ஸ்டோரியில தோனி வந்து கோல் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கப்போ கிரிக்கெட் ஆடுவியாடா வந்து அந்த கோச் கேட்பான்ல, அந்த மாதிரி கம்பீர் போய் ஹர்ஷித் ராணாட்ட கேப்டன்சி பண்ணுவியாடா அப்படிதான் இருக்கப்போ. பேட்டிங் பேட்டிங் ஆடுவியாடா, டாப் ஆர்டர்ல இறங்குவியாடா, சிவம் துபைக்கு முன்னாடி பண்ணுவியாடா, அப்பயும் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்குல்ல. சிவம் துபைக்கு விட இம்ப்ரூவ் பண்ணிட்டாருங்கிறனால தான் இவரை அதான். ப்ரமோட் பண்ணி ஆடி. ஆனா ஓகே, என்ன சொல்றது, ஹர்ஷித் ராணா ஒன்றும் அவ்வளவு மோசமான பிளேயர் கிடையாது. ஆனா தலையில தூக்கி வச்சு விளையாடுற அளவுக்கு நல்ல பிளேயரான்னு எனக்கு கேட்டா அதுக்கு வெங்கடேஷ் இல்ல. ஐயரே அப்படி கொண்டாடி இருக்கலாமேடா. வெங்கடேஷ் ஐயர்லாம் செம்ம பிளேயர்ரா. அண்ட் வந்து ஆஃப்டர் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் பத்திரன். அண்ட் வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தோன்னா, நான் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ஐ வில் கோ வித் அனுகுல் ராய் ஆர் ஆகாஷ் தீப். அனுகுல் ராய் இந்த சீசன்ல பெட்டராகவே பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 1 இயர் நம்ம ஆமா பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு ஸ்டேபிள். ஆமா. ஓகே, இந்த ஸ்குவாட் பத்தி. அன்குல் ராய் தான் இது மேட்ல வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் எஸ் நினைக்கிறேன். எஸ். வித் பேட் மேட்ல அண்ட் வந்து பால் ஆமா. ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்கான் அன்குல் ராய். எஸ், பெஸ்ட்டாக பண்ணிருக்காரு. பத்திரானா அண்ட் வந்து இந்த ஸ்குவாட். இன்னொன்னு பத்திரானா மூவும் அவங்க வந்து 18 crores எல்லாரும் சிரிக்கிறாங்க.
அவன் வந்து ஓவருக்கு 10 பால் போடுவான். எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நம்ம அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஃபேக்டே மறந்துட்டோம். அங்க இருக்கிற கோச் மென்டர் பிராவோ யாரு? பிராவோ. ஜெயிலர். பிராவோ கீழ பத்திரானா எப்படி பண்ணியிருக்கான்? செம்மையா பண்ணியிருக்கான். அதையும் பார்க்கணும் நம்ம. அதுக்கு பேக்கப் ஃபிஷ் எஸ். எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பத்திரானா ஃபிஷ் வந்து 14 மேட்ச் ஆடுவாங்களான்னு கேட்டா தெரியாது. ஆனா பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் பிட்ச் 2 பேரும் மாத்தி மாத்தி ஃப்ளோட் பண்ணி செம்மையா பண்ண போறாங்க. அது மட்டும் ஃபார் ஷூர். எஸ். கண்டிப்பாவே நம்ம அத பார்க்க போறோம். அண்ட் ஸ்குவாட்ல இப்ப வந்து பார்த்தா, பத்திரனா பொறுத்தவரைக்கும் இப்ப 2 ஸ்குவாடுக்கு பொறுத்து தான் அவரோட ஃபார்ம கெயின் பண்ண முடியும்னா, ஒண்ணு கேகேஆர், இன்னொன்னு எவன். எதனால இந்த 2 ஸ்குவாட் அப்படின்னு சொல்லணும்னா, கேகேஆர்ல பிராவோ இருக்காரு. பிராவோ வந்து பார்த்தா பத்திரனாவ பழைய பத்திரனாவ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா. அதிகமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா வாய்ப்பு எம்ஐல இருக்கு. பத்திரனா இருந்தாரு அப்படின்னா, எம்ஐட்ட வந்து இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இதெல்லாம் எதிர்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தீபக் சாகர் மாரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க இப்ப மத்த டீம்ல இருந்து இன்ஜுரி கன்சர்ன் வருதுன்னா, எம்ஐல இருக்கும்போது கம்மியாகும். பிகாஸ் எம்ஐ ஹேஸ் அ பெட்டர் பேக் ஸ்டாஃப். ஸோ ஆமா. பத்திரனாவுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த 2 ஸ்குவாட்ல ஏதாச்சும் ஒண்ணு போணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பா கேகேஆர் போயிருக்காங்க. சர்ப்ரைசிங் ஆல. அண்ட் வந்து பார்த்தா இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் இருக்குது. ஸோ தே கோ வித் ஃபிஷ்ஷுக்கும் அந்த கண்டிஷன் இருக்கு. பட் ஃபிஷ்ஷுக்கு இப்ப வந்து என்ன இன்னொரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை என்ஓசி இஷ்யூ சீரியஸ் இருக்குப்பா, நீ இந்த மேட்ச் ஆடித்தான்ப்பா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பட்டியலின கால புடிச்சு உக்காந்தாரு அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகபட்சமா பிரச்சனை எதிர்பார்க்கலாம். வந்தாலும் அங்க ஆள் இருக்கேப்பா. உனக்கு ஃபிஷ் இருக்கானே. சரி பரவாயில்லன்றுவாங்க அவங்க. அதான் இன்கேஸ் ஃபிஷ் வந்து பார்த்தா 5 மேட்ச் ஆடல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சீரிஸ் போற மாதிரி பேச்சுவார்த்தை அந்த டைம்ல. ஆ. இன்கேஸ் அந்த மாதிரி சீரிஸ் போற டைம்ல ஃபிஷ் அவைலபிலிட்டி வந்து இல்ல பங்களாதேஷ் திரும்ப வந்து பார்த்தா கூப்பிட்டுட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த இன்ஜுரியும் அந்த ஒரு இன்சிடென்ட் சேமா நடக்காது. மோஸ்ட்லி அன்பார்ச்சுனேட் சொல்றது வந்து பார்த்தா ஒரு அன்பார்ச்சுனேட் அனிமல் ஸ்டோரி தான். சிச்சுவேஷன்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் லக்னோக்கு பண்ண நடந்த முடியாது. மாரி நடக்கலாம். நடக்காமலும் போகலாம். அது எஸ். நமக்கு தெரியாது. ஏன் பட் எனக்கு என்னன்னா கொஞ்சம் இன்னொரு ஓவர்சீஸ் பவுலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேசர்ஸ் பேக்கப்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஆகாஷ் தீப் ஆகாஷ் அண்ட் தீப்பும் கார்த்திக் டீசென்ட் தியாகி. பவுலர் தான். கரெக்ட். கார்த்திக் டீசென்ட் தியாகியும் பவுலர். டீசென்ட் பவுலர்ஸ். கார்த்திக் தியாகி இன் ரீசென்ட் டேஸ் நம்ம ஐபிஎல்ல பெரிய அளவு பார்க்கல. பிகாஸ் ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2, 3 சீசன்ஸ் அவரை பார்க்க முடியல. ம். ஸோ தே ஆர் கோயிங் டு ஒர்க் அண்டர் பிராவோ. ஸோ பிராவோ கரெக்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ற பட்சத்தில் அவங்க கிட்ட ப்ராப்பராகவே இருக்கும். அண்ட் மிடில் ஆர்டர் வந்து பார்த்தோம்னா தே ஆர் கோயிங் டு டிபெண்ட் ஆன் ரிங்கு சிங், ரமன்தீப் அண்ட் ஐ திங்க் அனுகுல் ராய் ஆர் ரகுவன்ஷி. ஸோ மிடில் ஆர்டர் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த வாட்டி எப்படி வந்து ஸ்டெப்பிங் பண்ணுவாங்கங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா. ஏன்னா இல்ல இத்தனை வருஷம் ரசல் வச்சே டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்காங்க ஸ்குவாட். அவங்க வந்து அவங்க வந்து இத வந்து சூப்பரா ப்ளே பண்ணலாம். அதுக்கு தான் ப்ளே இம்பாக்ட் பிளேயர் பண்ணுவாங்க. ரோல் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ரோல் இருக்கு. உனக்கு இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ண யார் இருக்கா? கேம் கிரீனு. அந்த இடத்துல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் மனிஷ் பாண்டே இருக்கான் ரீலர் ஸ்குவாட்ல. அவனை போட்டுட்டு கேம் கிரீன 1 டவுன் இறக்குனா ஐ திங்க் தே ஷால் மேனேஜ். ஏன்னா வெங்கடேஷ் ஐயரும் இல்ல. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரேரஸ் இவங்க 2 பேத்தோட ரோல தான் கேம் கிரீன் ப்ளே பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த 25 கோடி. ஸோ ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட். இல்லைன்னா நம்ம லெஜெண்டரி ராகுல் திரிபாதி அங்கதான் இருக்காரு. அண்ட் ரச்சின் ரவீந்திரமும் அங்கதான் இருக்காரு. ஆமா ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு கண்டிப்பா. எடுத்தாங்கன்னு தெரியல. Yes. ஃபின் ஆலன், டிம் சீஃபர்ட் இருக்கிற ஃபார்முக்கு இன்னொன்னு என்னன்னா ஃபின் ஆலன், டிம் சீஃப் ரகு ரகுவன்சி வந்து விக்கெட் கீப்பர் தானே ரகுவன்சி. ரகுவன்ஷி இப்ப அபிஷேக் நாயர் இப்ப விக்கெட் கீப்பிங்கா வந்து பார்த்தா பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப ஆஹ் விக்கெட் கீப்பிங் அவர் எனக்கு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபின் ஆலன் ஆர் சீஃபர்ட். அதுக்கு தான் சேஃப். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் எடுத்ததா நான் பார்க்குறேன். அவங்கள தான் போவாங்க. இஃப் இன் கேஸ் ஓவர்சீஸ் காம்பினேஷன் மேட்ச் பண்ணணும்னா மேபி அங்க ஒரு இந்தியன் ஓப்பனரா ராகுல் திரிபாத்தியை பார்க்கலாம். ராகுல் திரிபாதி எனக்கு பார்க்கலாம். தெரிஞ்சு ராகுல் திரிபாத்தி வந்து ஐ வுட் ரேட் ஹிம் குட் தான். லாஸ்ட் ஒரு 1 இயர் ஹி வாஸ் ஃபார்ம் அவுட். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவன் விளையாண்ட எல்லா டீமுக்கும் அவன் உழைச்சிருக்கான். அப்படி உழைச்சிருக்கான் அவன். எஸ். அஹ் லாஸ்ட் என்ன சீசனே ரொம்ப ஸ்டார்ட் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்க்கு விளாண்டுருக்கான். கரெக்டா? கேகேஆருக்கு கேகேஆர், விளாண்டுருக்கான். அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளாண்டுருக்கான். புனே ரைசிங் புனே. புனே சூப்பர். புனேல இருந்தப்பெல்லாம் அவனை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுடா டீம் ஓப்பனிங்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி பிளேயர். ஹி இஸ் ம். a குட் பிளேயர். ஒன் பேட் இயர் டசன்ட் கோயிங் டு ஸ்டாப் them unless he is a கேதர் ஜாதவ். எஸ். அண்ட் அபிஷேக் நாயர் வேற இருக்காரு. அண்ட் கேகேஆர் வந்து பார்த்தா அவரோட ஃபேவரட் ஹோம் கிரவுண்ட் ஆமா. ஸோ ஆன் ஐ பேப்பர் திங்க் நான் ஆன் பேப்பர் இவங்க வெயிட்டான ஸ்குவாடு. ஸோ ஐ குட் see them in playoffs for sure. எஸ், எனக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கான சான்ஸ் அதிகபட்சமா இருக்கு. ஹை ஏன்னா ரேட்டட் ஸ்குவாட் தான். ஏன்னா ஏன்னா ம். லாஸ்ட் இயர் வந்து இவங்க ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து என்னன்னா இன்னிங்ஸை ரன் பண்றதுக்கு ஒரு ஆங்கர் வேணும். லாஸ்ட் இயர் வந்து தே டிபெண்டட் ஆன் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா 2024ல வெங்கடேஷ் ஐயர் வாஸ் டூயிங் தட் ரோல் பர்ஃபெக்டா. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரும் இருந்தான். ஸோ அந்த லாஸ்ட் இயர் ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை. ஸோ வெங்கடேஷ் ஐயரா அந்த ஸ்பாட்ல தேவர் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு டூ தட் ரூல். இல்லை, பட் அதை கவர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரஹானே இஸ் அ குட் ஆங்கர். இஸ் அ ப்ரூவன் பிளேயர் ரஹானே. அண்ட் டு த டவுன் வந்தோன்னா யூ ஷால் யூஸ் மனிஷ் பாண்டே அண்ட் ராகுல் திரிபாதி as பேக்கப் with Cam Green playing in the 11 they have covered it, followed by டெத் பவுலிங்கும் சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹர்ஷித் ராணா though he leaks the run, he is a good wicket taker, followed by பத்திரானா under Bravo, and we have எல்லாம் லோக்கல் பாய்னு சொல்லிட்டு இருக்காங்க பெங்கால்னால. பக்கத்துல தானே இருக்குது. அதான் ஸோ ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் ஸ்பிஸ் கிட்ட இருக்கிற கிரேட்டஸ்ட் எபிலிட்டி அந்த கட்டர் ஸ்பிஸ் மாதிரி யாருனாலையும் போட முடியாது. ஆமா, ஸோ டிஎஸ்கேக்கே சூப்பராக பண்ணலாம். சிஎஸ்கிக் பண்ணும்போது பிராவோ தான் பவுலிங் கோச். ஆமா, பிராவோ இல்ல எனக்கு இந்த மீசக்காரன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபிஷா தூக்கிட்டு போயிருக்காரு 10 கோடி. வைடு யாக்கர்ஸ் போடு பாண்டுருவான். பிராவோட ஸ்ட்ராட்டஜியே அதான். போடு, அடிக்கிறானோ இல்லையோ போடு அப்படின்றான். வைடு 10 வைடு ஐ போனாலும் திங்க் ஒரு மேட்ச் பரவாயில்ல. சிஎஸ்கில ஒரு மேட்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கி ஆமா இதே ஆமா, எனக்கு தெரிஞ்சு பிராவோ போனதுக்கு அப்புறம் சிஎஸ்கேல வைடு யாக்கரே நான் பார்க்கலப்பா. கண்டிப்பா வைடு தான் பார்க்க முடிச்சு. அதான் வைடு தான் பார்த்தோம், வைடு யாக்கர் பார்க்கல. ஓகே, அடுத்து நம்மளோட பால்தான்ஸ் போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ். மும்பை அது இந்தியன்ஸ் பத்தி பங்காளி என்ன சொல்லுவீங்க? நம்ம கேம் கிரீனுக்கு ஃபர்ஸ்டா பிட் பண்ண அப்படி ஆகாஷ் அம்பானி. எனக்கு எக்ஸ்பெக்டே ஒரு பண்ணல. செகண்ட் ஒரு அதாவது செகண்ட் ஒரு செகண்ட் ஷாக்கு. எவனுமே பிட் பண்ணல. இந்த இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையேடா. நீ நீ பாத்தியான்னு தெரியல எனக்கு. நான் ஃபுல்லா இல்ல பார்த்தேன். பார்த்தேன். ஆக்ஷன் ஃபுல்லா பார்த்தேன். இதுக்கு ஆகாஷ் அம்பானி வந்து கேம் கிரீன் சொன்னோடனே பிட் பண்ணுவான். இப்படி பண்ணோடனே ஒரு 20 செகண்ட் அப்படியே சைலண்ட். ஐ வாஸ் லைக், போச்சுடா இங்கேயும் வேலையை காட்டுறானுங்கடா அப்படின்னு. இது எஸ் இது நம்ம நான் ஷாக்கிங். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலையா மத்தவங்க அடுத்து ராஜஸ்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பாடா. 2.75 crores விட்டுட்டு அவரு கேம் கிரீனுக்கு போனாரு பாருங்க. எனக்கு நக்கலி அவனுக்குன்னு சொல்லிட்டு புதுப்பேட்டையை படத்துல வரும். நான் சொல்லியிருக்கேன் ஆனா நக்கலி அவனுக்கு. என்னால இல்ல, ஒரு சைடு சிரிப்பு இருந்தாலும் இன்னொரு சைடு இது ஸ்கிரிப்டா அப்படின்னு மைண்ட் போயிடுச்சு. பட் இல்ல, மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃபன்னா தான் பேசுறோம். அடுத்து இவங்க வந்து இந்த வாட்டி என்ன சொல்றது, ஆக்ஷன்ல நல்லா பண்ணாங்களான்னு கேட்டா இவங்க ஆக்ஷன்ல சும்மா பேருக்கு நான் வர்றேன், எனக்கு வந்து ரேயான் ரிக்கில்டனுக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு வந்து குவிண்டன் டிகாக்கு பேக்கப்பா ரேயான் ரிக்கில்டன் ஆக்கிட்டாங்க. கண்டிப்பா. அது எனக்கு ஷாக்கிங் இது என்னன்னா, இப்ப எல்லா ஸ்குவாடுக்குமே தெரியும் எம்ஐ கிட்ட வந்து பார்த்தா இப்ப விக்கெட் கீப்பிங் தான் ஒரு லேக் இருக்கு. ஸோ ரயன் ரிக்கர்டன்ஸ் தான் ஆட ஆமா, முடியும். ஸோ குவிண்டன் டிகாக்கு போவாங்கன்னு நம்ம பார்க்குற நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஸோ மற்ற இன்னொன்னு டீம்ஸ் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நீ நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல, குவிண்டன் டிகாக், ஜானி பேஸ்டோலாம் 2 crore பேஸ் பிரைஸ் செட் பண்ற பிளேயர்ஸ் மார்க்கி செட்ல. அவங்க இந்த வருஷம் ஏன் ஏன் 1 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க? பெரிய பண்ணியிருக்காங்க. கேள்வி இருக்கு எனக்கு. கண்டிப்பா. ஸோ இப்ப வந்து பார்த்தா மத்த டீம் இருக்கும். ஜஸ்ட் பேடல் ரைஸ் பண்ணா பிரைசிங் இல்ல ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அந்த இத ஸ்பாயில் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க. குயின்டன் டிகாக் இல்லங்கிற போது நீங்க வேற ஆப்ஷன்ஸ் நீங்க யாரா கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துல ஸ்ட்ரகுல் ஆகும்னா, நம்ம விக்கெட் கீப்பர் யாரையாச்சும் லாஸ்ட் சீசன் ராபின் மீன்ஸ் ஐ திங்க் இந்தியன் எஸ் ராபின் மின்ஸ். நம்ம வந்து இந்தியன் பிளேயரை வச்சு தான் கொண்டு போனாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங்ல ஒரு அடி இருந்துச்சு. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்தா கன்ஃபார்ம்
100% டவுட்டே கிடையாது. குயின்டன் டி காக் தான் ஓப்பன் பண்ண போறாரு. ஸோ குவிண்டன் ஸ்ட்ரைட் அவே டிகாக் 11 ஓப்பனு. பார்த்தோம்னா அதாவது ம். ஒரு பிளேயர வச்சுட்டு அந்த பிளேயர பேக்கப்பா வச்சுட்டு இன்னொரு பிளேயர எடுத்த ஒரே டீம்னா மும்பை தான். இவங்க வந்து ஆக்ஷனுக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவ்க்கு தான் அந்த ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க. அத கரெக்ட்டா தட்டி தூக்கிட்டாங்க. நோ டவுட் தே ஆர் சாம்பியன் சைட் அண்ட் நோ டவுட் தே ஹேவ் அ லெஜெண்டரி திங்க் டேங்க் இன் தேர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதெல்லாம் இல்லனா இப்படி இவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது 2019-20ல பார்த்த ஸ்குவாட் வந்து இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம். எஸ் நம்ம ஸ்ட்ரைட் அவே 11th போயிடலாம். குயின்டன் டி காக் அண்ட் ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓப்பன். அண்ட் நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி அ ஸ்கை. 4 will be a Tilak Verma. 5 will be Serfen Rutherford. 6 Hardik Pandya. Number 7 Namandir. 8 Mitchell Shatner. 9 Deepak Sagar. 10th Trent Bolt. 11 Jasprit Bumrah. And impact will be mostly going to be a Mayank Markande, I think. அண்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப ஸ்குவாட் வந்து இந்த லாஸ்ட் சீசன் விட இப்போ ஆன் பேப்பர் பெட்டராகவே நமக்கு தெரியுது. வேற லெவல்ல இருக்கு இவங்க ஏன்னா ஸ்குவாடு. குயின்டன் டிகாக் வச்சு தடாலடி ஓப்பன் பண்ணாங்க. சீசன்ல அவ்வளோ ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி இருக்காரு. நம்ம ஃபார்ம் எனக்கு ஐ எம் சர்ப்ரைஸ்ட் கேகேஆர் அவனை ரிலீஸ் பண்ணதும் திருப்பி எடுக்காததும் ஐ எம் சர்ப்ரைஸ்ட். பட் அதுக்கேத்த ப்ராப்பர் பேட்ஸ்மேன் தான் இப்போ எடுத்து வச்சிருக்காங்க. அதுல நோ டவுட். பட் குவிண்டன் டிகாக் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்ல ஐபிஎல்ல. பட் ஸ்டில் குவிண்டன் டிகாக் ஹேஸ் கேம் ஹோம் கம்மிங் தான் சொல்லுவோம். ஏன்னா ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக்கோட ஓப்பனிங் பேர் இஸ் தி பெஸ்ட் அண்ட் டெட்லியான பேர். ரோஹித் சர்மாக்கு செட்டில் டவுன் ஆக குவிண்டன் டிகாக் வேற லெவல்ல டைம் கொடுப்பான். வேற லெவல்ல மேட்ச் எடுத்து ஆடுவான். அந்த பவர் பிளே வந்து ஸ்லாக் ஓவர்ஸ் என்னன்ட்டு போட்டு ஆடுவாங்க ரெண்டு பேரும். கண்டிப்பா மிடில் அண்ட் ஆர்டர் வந்து மிடில் ஆர்டர்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ரூதர்ஃபோர்டு சரியா பண்ணாட்டி வில் ஜாக்ஸ் அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா கார்பின் பாஷ் பெஸ்ட் சைடுன்னு நான் சொல்லுவேன். இவங்க வந்து லாஸ்ட் இயரே ஏதோ மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இயர் கண்டிப்பா ஃபைனல் போக 200% சான்ஸ் இருக்கு. ஸோ 200% சான்ஸ் இருக்கு. தேர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் 6th டைட்டில் ஆல்சோ. கண்டிப்பா கண்டிப்பாகவே வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல இவங்களுக்கு வந்து முடியாது. அந்த ஒரு லார்ட் எவர் ட்ரை ட்ராஃபி பண்ணி ட்ராட் வந்துருச்சு. 5 இயர்ஸ் ஆயிட்டு. அடுத்து 6th இயர் ஆக போகுது. ஸோ வி ஷால் see them in finals. லார்ட் எவர் ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ லார்டு ஆமா. 11th கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் பேக்கப்பா மேபி யூஸ் பண்ணலாம். பேக்கப்பா யூஸ் பண்ணலாம். இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பான் ஷார்துல் தாக்கூர். இப்போ வந்து என்ன சொல்றது, டாப் ஆர்டர்ல திலக் வர்மா. ஐ திங்க் திலக் வர்மா வந்து வெறும் பேட்ஸ்மேன் தானே. அவனோட ரோல் முடிஞ்சோடனே அப்படியே இம்பாக்ட் சப்ல தாக்கூர் கொண்டு வந்தா லோயர் ஆர்டர்ல எனக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது இல்ல. ப்ளஸ் எனக்கு 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. கண்டிப்பா இவங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பவுலர் தேவை. நல்லா போடுற ஏன்னா பவர் பிளே அண்ட் டெத் வில் பி கவர் பை பும்ரா அண்ட் போல்ட். மிடில் ஓவர்ஸ்ல தீபக் சேகர் இருக்கான்ல, அவனை மறந்துட்டேன். ஸோ யா தே ஹேவ் குட் ஆப்ஷன்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட். பட் ஸ்பின்ல வந்து பார்த்தோம்னா தேர் கோயிங் டு ட்ரஸ்ட் மிச்சல் ஸ்டாட்னர் அண்ட் மயங்க் மக்கண்டே. மிச்சல் மயங்க் ஸ்டாட்னர் மார்க்கண்டே பத்தி ஆமா. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் மயங்க் மக்கண்டே இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ பண்ணுனா பெஸ்டா இருக்கும் எம்ஐ ஸ்குவாட்க்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்குவாட் ரொம்ப வருஷமாவே பொலாட மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் லாஸ்ட் ஆமா 5 இயர்ஸ்லேயே வந்து இருக்கு. ஸோ இந்த சீசன் சிர்ஃபேன் ஒரு ஃபோர்ஸ் ஸ்டெப் இன் பண்ற பட்சத்தில் நல்லா பெட்டரா இருந்துச்சுன்னா there is a high chance to become a champion. நான் பொலா அதை எந்த பொலா ஒரு பொலாட மாற்று பொலாட மிஸ் பண்றாங்கன்னு சொல்ற. ஹர்திக் பாண்டியாவோட ரீசன்ட் ஃபார்ம நம்ம பார்க்கணும் இல்லையா? எஸ் இன்னைக்கு கூட பார்க்கணும். தலைவன் வந்து ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிச்சுட்டு போயிட்டாப்ல. எஸ் அண்ட் வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஆக்ஷன்ல டான்ஸ் மெலேவர்னு ஒரு கிரிக்கெட் இருக்காங்க. அது வந்து ஆ பார்த்தோன்னா ஆல் அவுட் ஆஃப் எங்கிட்ட இருந்து போயிருக்காங்கன்னு தெரியல. அதாவது அந்த டேனிஷ் மெலேவர் பேர் வந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இன்ஜுரிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பெஸ்டா பண்ணியிருக்காரு விதர்பா டீமுக்காக. ஸோ எந்த ம் ஒரு ஸ்கவுட்டிங் யூனிட்டுமே வந்து போல. இவங்க வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிருக்காரு. ஓகே அந்த பிளேயருக்கு இன்ஜுரி இருக்கா, இன்ஜுரிக்கு முன்னாடி அந்த பிளேயர்கிட்ட என்ன எபிலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 100% கோ ஃபார் டானிஷ் ஆமா. மெலேவர். ஸோ மும்பை இதெல்லாம் ஒரு டீமா பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் யாரையும் எடுக்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா, குருணால் முடியாது. பாண்டியா, திலக் வர்மா இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா? தெரியாது.
ம். Yes. அதாவது எம்ஐட்ட ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். பேக் ஸ்டாப் எம்ஐட்ட இருக்கிற மாரி வேற எந்த ஸ்குவாட்லயும் பார்க்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் சார் இன்ஜூரி கான்ஷியஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. எம்ஐ என்ன பண்ணா ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்ப தீபக் சாகர் வந்து மீதி 9 டீம்ஸ்ல இருந்தா அவரு கண்டிப்பா இன்ஜூரி கான்ஷியஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எம்ஐல இருக்கும்போது அவர் லாஸ்ட் சீசன் நம்மளால பார்க்க முடியுது. த்ரூ அவுட் த பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் அவரால வந்து இன்ஜூரி இல்லாம மேனேஜ் பண்ணி ஆட முடியும். ஆமா. ஸோ இது பெரிய எம்ஐ விஷயம். சிஎஸ்கேலாம் இருந்தா எனக்கு சிஎஸ்கேல அவன் வந்து பாதி நாள் விளையாண்டத விட வெளில உட்காந்து தான் நான் பார்த்துருக்கேன். தீபக் சேகர். கண்டிப்பா. ஸோ ஒன் டீம் தான் பண்ண முடியும்னா இது எம்ஐ தான் பண்ண முடியும். ஸோ எம்ஐக்கு கண்டிப்பா. 6th கப் அடிக்க ஹை சான்சஸ் இருக்கு. பிளே ஆஃப்ஸ் போறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்கு. இந்த கண்டிப்பா. டீம் வந்து பார்த்தோம்னா ஒன் ஷிஃப்ட் மயங்க் மார்க்கண்டே ஷெஃபீல்டு அண்ட் மிடில்ல வந்து பார்த்தா ரூதர்ஃபோர்டு இந்த வட்டம் நல்லா ஆடுங்கிற பட்சத்தில் இந்த எம்ஐ டீமை இன்வின்சிபிள்ஸ் அப்படின்னு கூட நம்ம அனுப்போம். ஆமா. அடுத்து நம்ம வந்து எல்லோ ஆர்மிக்கு போலாம். கடைசியா கடைசியா என்ன பண்றாங்க? கடைசியில இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் போவாங்களா? பார்ப்போம். இவங்க வந்து ஒரு பெரிய ரிஸ்கி மூவ் எடுத்திருக்காங்க. என்டையர் திங்க் டேங்க்குமே இவங்க ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் ஃப்ளெமிங். ஃப்ளெமிங் ஈவன் தே ஹவ் சேஞ்ச் த அனலிஸ்ட். ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இவங்க இருப்பாங்க, அதாவது இவங்க என்னன்னா இருந்தா டேபிள் டாப்ல இருப்பாங்க, இல்ல டேபிள் பாட்டம்ல இருப்பாங்க. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே மாதிரி டாப்பு இல்ல பாட்டம், அந்த மாதிரி தான் இவங்களோட இயர் இருக்க போகுது. ஸோ இப்போ நியூ எரா அப்படி வேணா சொல்லலாமே தவிர, லாஸ்ட் இயர் இந்த அந்த ஒரு லேகெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெத் பவுலர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களா. லாஸ்ட் இயர் பத்திரானா இருந்தும் நம்மளால ஒழுங்கா பண்ண முடியல. கலீல் அகமது இஸ் நாட் அ டெத் பவுலர் அண்ட் அன்சுல் கம்போஜ் இஸ் ஆல்சோ நாட் அ டெத் பவுலர். முகேஷ் சௌத்ரி சொல்லவே தேவையில்ல. எதுக்கு இல்ல இந்த முகேஷ் சீசன் ஆக்சுவலி கம்போஜ் பெட்டராவே பண்ணிருக்காரு நம்ம டெத்ல. பண்ணியிருக்காரு பட் டெத் பவுலரா அந்த ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. இல்ல ஸ்மார்ட்ல இப்ப ரீசெண்டா நல்லாவே பெட்டரா பண்ணிருக்காரு. டெத்ல பண்ணியிருக்கானா? வந்து பார்த்தோம். ஓகே. எஸ் இப்போ ஃபைனல்ல மட்டும் தான் நேத்து அடி வாங்கினாங்க. ஃபைனல்ல அதுவும் லாஸ்ட் ஓவர்ல ஐ திங்க் 3 ஆர் 4 நோ பால்ஸ் போட்டாங்க. அது அந்த ஓகேடா. ஆனா இது ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உனக்கு வந்து ஒரு 2 டெத் பவுலர், அதுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்கணும். மதீஷா பத்திரானா எஸ் இருந்தான், அவனையும் விட்டாச்சு. முஸ்டபிசருக்கு போனாங்க, எடுக்க முடியல. முஸ்டபிசருக்கு ஏன் அதுக்கு மேல போகலன்னு எனக்கு தெரியல. போயிருக்கலாம். 13 crores பர்ஸ்ல இருந்துச்சு முஸ்டபிசர் அந்தப்ப. போயிருக்கலாம்ல 10 crore. ஏன்னா இவங்க வந்து ராகுல் சாகர் எடுக்க பிளான் போட்டு முஸ்டபிசருக்கு போகலையான்னு எனக்கு தெரியல. ராகுல் சாகரை எடுக்கிறதுக்கு பதிலா வி ஹாவ் இன்ஃபார்ம் ஸ்ரேயஸ் கோபால். ஸ்ரேயஸ் கோபால் டீசென்டான ஸ்பின் பவுலர் அண்ட் வி ஆல்ரெடி ஹேவ் அகில் ஹுசேன் அண்ட் பிரசாந்த் வீர், நூர் அகமது. அதுக்கு மேல எதுக்கு ராகுல் சஹர் போனாங்கன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. ராகுல் சஹர் இஸ் குட் பிளேயர், ஐ வுட் ஹைலி ரேட் ஹிம். ஆனா அதுக்கான நீடு வந்து டீம்ல இருக்கா? டீம்ல என்ன நீடு இருக்கு? டெத் பவுலிங் யார் போட போறா? அன்சுல் கம்போஜ், நேத்தன் எலிஸ். நேத்தன் எலிஸ் இஸ் குட் பவுலர், பட் ஒர்க் லோடு கன்சர்ன் இங்க வருது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு கண்டினியூஸ் சீரீஸ் இருக்கு. இப்போ பிபிஎல் ஆடிட்டு இருக்கான். அதுக்கு மேல T20 வேர்ல்டு கப் ஃபார் ஷுர் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். பேக்கப் வச்சு உள்ள எடுப்பாங்க ஆஸ்திரேலியா நேத்தன் எலிஸ. ஸோ அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி நேத்தன் எலிஸ்க்கு கன்சிடரிங் நோ இன்ஜூரி கன்சர்ன்ஸ், யா தேர் இஸ் ஒன் ஆப்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஜேமி ஓவர்டன் தான் இருக்கான். மேட் ஹென்ரி இருக்கான். மேட் ஹென்ரி டெத் பவுலரா? ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு. மேட் ஹென்ரி இஸ் எ பியூர் பவர் பிளே பவுலர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இவங்க லாஸ்ட் இயர் வேற எதை கவர் பண்ணியிருக்காங்க? டெத் பவுலிங் கவர் பண்ணல. ஸ்பின் ஹிட்டர்ஸ் இந்த மிடில் டெவால் பிரேவிஸ் இருக்கான், துபே இருக்கான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கு லோயர் டவுன் ஃபினிஷிங் வரப்போ இப்போ சிஎஸ்கேனா புது ஸ்ட்ராட்டஜி எல்லா டீம் ஃபாலோ பண்ணுறாங்க. டெத் பவுலிங்கில் ஸ்பின்னை கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து பார்த்தோம்னா இப்ப ஸ்ட்ரைட்டாவே 11 பார்த்தோம்னா இப்ப வந்து ம் இந்த வட்டம் சிஎஸ்கே வந்து பார்த்தா மோஸ்ட்லி சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரி இஸ் கோயிங் டு ஓபன் கரெக்ட். அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் at number 3. Dubey or Urvil Patel is going to be a number 4 and Deval Brevis is number 5. Prashant Veer or Kartik Sharma is going to be a number 6 and MST at number 7 and Akil Hussain or Matt Henry is going to be a number 8. Khalil Ahmed is number 9. Kamboj 10.
எல்லிஸ் அட் 11 அண்ட் நூர் அட் 12. இப்போ வந்து பார்த்தோம்னா இவங்க 11ஸ்ல நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா ரெண்டுல ஒருத்தவங்க தான் ஆடும். அண்ட் ஐ பர்சனலி ஃபீலிங் கார்த்திக் சர்மா இந்த சீசன் வந்து பார்த்தோம்னா சான்சஸ் இருக்கும். பட் எம்எஸ்டி கார்த்திக் சர்மா ரெண்டு பேரும் ஒரே மேட்சஸ் ஆடுவாங்களான்னு கேட்டா ஊர்வில் there will be a பட்டேலுக்கே question. இருக்குமான்னு தெரியலையே அங்க. எஸ் உருவிலுக்கே சான்ஸ் இருக்குமான்னு உனக்கு தெரியல. பட் எனக்கு உருவில் எனக்கு எனக்கு என்ன கேள்வினா, ஆக்ஷன்ல இவங்க வந்து அந்த ஒரு டோட்டல் ஸ்பின் ஆஃப் ஆஃப் த டீம் போயிருக்காங்க. நல்லா தெரியுது. ஸோ எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்றது, இவங்களோட மந்த்ரா எல்லா டீமும் போறாங்க. ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் கோ டு த யங்ஸ்டர்ஸ்னு போயிருக்காங்க. அதுவே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு புது இது. இதை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்கள டிபெண்ட் பண்ணி என்டையர் சீசன் நீங்க போறீங்களா? இட் இஸ் அ பிக் பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இங்க வந்து அண்ட் எனக்கு இன்னைக்கு வந்து நான் 11 போட்டேன் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன்ல தோனியே உட்காராத அளவுக்கு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. ஜடேஜா போன லேக் வந்து அகில் ஹுசேன் ஃபில் பண்ணணும். ஆனா அந்த அகில் ஹுசேன் இஸ் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன். அகில் ஹுசேன் இல்லாட்டி பிரசாந்த் வீர். பிரசாந்த் வீர் வந்து ஜடேஜா அளவுக்கு ப்ரூவன் கேப்பபிள் மேட்ச் வின்னரா? அந்த கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ அகில் ஹுசேன் போஸ்ட்டை போட்டு இப்படி குக் பண்ணிட்டோன்னு மட்டும் போட்டா போதாது. நிஜமாலே குக் பண்ணியிருக்கணும் ஏதாச்சும். இவன் நான் ஸ்ட்ரைட்டாவே என்னோட 11 போறேன். ஸோ நான் வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங் வித் தே வில் ஓப்பன் ஃபார் ஷுர். அடுத்து வந்து ருத்துராஜ், டெவால் பிரேவிஸ், சிவம் துபே, பிரசாந்த் வீர். எம் ஐ திங்க் ஹி வில் மேக் இட் டு த 11. அடுத்து 7 வந்து அகில் ஹுசைன் ஆர் எம்எஸ் தோனி நான் போட்டிருக்கேன். எம்எஸ் தோனியே 6ல் தான் போட்டிருக்கேன். எனக்கு காம்பினேஷனே உட்காரல. அடுத்து அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, நேத்தன் எலிஸ், நூர் அகமது, ராகுல் சஹர் வந்து இம்பாக்சபிள். ராகுல் சஹர், ஊர்வில் பட்டேல், அப்புறம் நம்ம கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கான் எதுக்கு சஞ்சு சாம்சனுக்கு பேக்கப்பா எடுத்தாங்களான்னு தெரியல சர்ஃப்ராஸ் கானை. நான் எப்படி சஃப்ரஸ் கானை இது பண்றேன்னா மேபி இப்போ வந்து பார்த்தோம்னா மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தோம் கொஞ்சம் பிரசாந்த் பீர் அண்ட் கார்த்திக் சர்மா இருக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நியூ பிளேயர்ஸ் லேக் ஆகலாங்கிற பட்சத்துக்கு சஃப்ராஸ் கானை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அண்ட் வந்து பார்த்தா நம்ம பிரசாந்த் பீர் அண்ட் கார்த்திக் சர்மா பத்தி சொல்ல போனோம் லாஸ்ட் 1 சீசன்ஸா வந்து பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஏரியாவும் சரி. நீங்க ஸ்மாட் பார்த்தாலும் சரி, ஆமா, ரஞ்சித்ல நல்லா பார்த்தாலும் சரி. பண்ணியிருக்காங்க. நோ டவுட் இன் தட். நோ டவுட் இன் தட். அண்ட் ஈவன் கார்த்திக் சர்மா லாஸ்ட் சீசன்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி சிஎஸ்கே கேம்ப்ல தான் இருந்தாரு. நம்ம அதோட இமேஜஸும் நம்ம லாஸ்ட் இயர்லேருந்தே பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் ஆமா, இயர்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சீசன் போயிருக்காங்கங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சர்ப்ரைசிங்குமே கிடையாது. பட் ஒரு சுச்சுவேஷன் இப்போ ப்ராப்ளம் ஸ்குவாட் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மிடில். ஆனால் இந்த பிளேயர்ஸ்ட அந்த பவர் இருக்குதான்னு கேட்டால் 100% இருக்கு. ஸோ அதனால தான் எல்லா இருக்கு. பிளேயர்ஸுமே அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதான் ஜெகதீஷ். டீம் ஆன் பேப்பர் தே ஆர் குட் டீம். ஆனா கேப்பபிள் டு ஹேண்டில் ஐபிஎல் ப்ரெஷர் கொஸ்டின் மார்க். செட் ஆச்சுன்னா தே வில் அட் த டாப் ஆஃப் த டேபிள். இல்லைனா ஃபார் ஷுர் பாட்டம் தான். ஏன்னா பியூர்லி வி குட் அப்ரப்டா தெரியுது தே ஆர் டூயிங் த எக்ஸ்பிரிமெண்ட். எனக்கு எனக்கு என்னன்னா, ஜடேஜா நீங்க கொடுத்தீங்க அந்த பிளேஸ்க்கு. பிரசாந்த் வீர் ஓகே, இட்ஸ் அ குட் ஆப்ஷன். கார்த்திக் சர்மா வந்து யாருக்கு எந்த பிளேஸ்ல நீங்க ஆட வைக்க போறீங்க? ஊர்வில் பட்டேல் இஸ் தேர், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். தோனிக்கு பேக்கப்பா ஓகே, தோனிக்கு பேக்கப்பாவே வச்சுக்கலாம். சஞ்சு சாம்சன் அப்புறம் எதுக்கு ட்ரேட் பண்ணீங்க? ஒரு விக்கெட் கீப்பிங் சக்சஸர் டீமுக்கு வேணும். ஸோ அங்கேயே அது கவர்டு. அப்புறம் எதுக்கு அடுத்த பிளேயரா நீங்க கார்த்திக் சர்மா போகணும்? அதுவும் போறது பிரச்சனையே இல்லை. 14.2 crores கொடுத்து எதுக்கு போகணும்? அதுக்கு ஒரு நல்ல டெத் பவுலர் 2 3 பேர் எடுக்கலாமே 14 crores-க்கு. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா கார்த்திக் சர்மா வந்து எல்லாமே இந்தியன் பொலார்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்சிமம் எனக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா எம்எஸ்டி ஆர் கார்த்திக் சர்மா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் ஆட போறாங்க. ஸோ தேர் வில் பி பாசிபிலிட்டி இந்த சீசன் கார்த்திக் சர்மாவுக்கு க்ரோமிங் செஷன் அப்பவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் ஆஃப்டர் எம்எஸ் கூட அவங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வீல் வந்து பார்த்தா 6th வந்து ஆடி இருக்காங்கன்னு கேட்டா இல்ல. ஸோ கார்த்திக் சர்மா ஆடி இருக்காரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரைஸ் டேக் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சொல்றோம் 14.2 க்ரோஸ் அண்ட் அந்த ரேஞ்சஸ்ல வந்து யங் பிளேயருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ப்ரைஸ் டேக் நம்ம அந்த சைடு ஓரமா வச்சு பிரைஸ் டேக் பார்க்கணும். ஓரம் இப்ப கட்டிடலாம் அஃப்கோர்ஸ்.
ஆனா எஸ் இவங்க வந்து அந்த எந்த ஏரியாவை கவர் பண்றாங்கங்கிறது ஒரு பாயிண்ட் எனக்கு வருது. ஸ்டில் ஸ்டில் எனக்கு ஏன் எதுக்கு அப்படிதான் டெய்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ திங்க் பட் தேவ் ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் their pick. ஐ ஹைலி ரேட் those players. பட் டீம் எஸ் காம்பினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ எஸ் ஒரு நார்மல் மேன் அந்த தேர்ட் பர்சன் வியூல நமக்கே இவ்வளோ தெரியுதுங்கிறப்போ அவங்களோட திங்க் டேங்க் எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மேபி தேர் இஸ் கோயிங் டு பி சம்திங் தட் இஸ் ஸோ நத்திங். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தா பிளேயர்ஸ் தான் இந்த சேலஞ்சில் ஸ்டெப் இன் பண்ணணும். 2 பேருமே வந்து பார்த்தோம்னா, பிரைஸ் டேக் ஓரம் கட்டிட்டு, அவங்களோட பெஸ்ட்டு இந்த சீசன் குடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் வந்து பார்த்தோம்னா, அதுல நோ சிஎஸ்கேல வந்து டவுட். ஸோ இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் எது எரா. நான் வந்து ஐபிஎலோட டிரான்ஸ்ஃபர்மேஷனா பார்க்குறேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எங்கெல்லாம் எந்த டீம்லலாம் ஒரு சோஷியல் மீடியா ப்ரெஷர் ஹைப்பை வச்சு ஒரு ஒரு ஹைப்டு பிளேயருக்கு ஓவர் பிரைஸ்டு போன காலம் போய் ஒரு அன்னோன் அன்கேப்டு பிளேயருக்கு இவ்வளோ ப்ரைஸ் போகிறாங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் நான் சொல்லுவேன். அதில் நோ டவுட். என்ன சொல்கிறது, ஐ அப்ரிஷியேட் த திங்க் டேங்க் ஆஃப் ஆல் டீம்ஸ் அண்ட் ஆல் ஸ்கவுட்ஸ் அண்ட் த ட்ரஸ்ட் தே புட் இன் தம். அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மேபி அதை ட்ரஸ்ட் பண்ணி சிஎஸ்கே போயிருக்காங்க. அண்ட் ஐ எம் ஷியர்லி இட் வாஸ் தோனி இதில் எதுலேயுமே இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு 200% தெரியலை. தே ஹாவ் கான் வித் த சக்சஸர் ருத்துராஜா தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வட்டம் வந்து பார்த்தா சாம்சங் மாதிரி ஒரு பிளேயரும் எக்ஸ்ட்ராவா ஸ்குவாட் இருக்காங்க. ஆமாம். ஸோ வந்து பார்த்தா பேட்டிங் வந்து பார்த்தா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா இந்த மிடில் ஆர்டருக்கு வந்து பார்த்தா ப்ரெஷர் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா டாப் ஆர்டர் பிளேயரே வந்து காசு ஆகிடும். இந்த டாப் த்ரீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குஜராத் பார்த்துக்கிட்டா ஒரு 3 பேர் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் பார்த்தா நமக்கு ஆப்ஷன்ஸே நிறைய இருக்கு. சிஎஸ்கே நம்பர் 5 வரைக்கும் சாலிடான பிளேஸ் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு 2-3 வீக்ஸ் தான் போயிருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பேக் எண்ட்ல வந்து நம்ம அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் ஆனதை நம்ம முக்கால்வாசி வந்து பார்த்தா கம்மி பண்ணிக்கிற முடியும். அண்ட் வந்து பார்த்தோம்னா டெத் பவுலிங் வந்து பார்த்தோம்னா இந்த வட்டம் ஒரு பேக்கப் இல்லைங்கிறது தான் எனக்கு டெத் தோணுது. பவுலிங் பேக்கப் அண்ட் இல்லை. அதுதான் நேத்தன் எல்லிஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நேத்தன் எல்லிஸ் நல்லா and பண்ணா உண்டு, நல்லா பண்ணாட்டி எனக்கு இன்னொன்று என்னன்னா மத்தீஷா பத்திரானா வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்கக்கூடிய கன் பவுலர். சிஎஸ்கேக்கு ரொம்ப டூ த லாஸ்ட் இயர்ஸ் 2018லேருந்து ஒரு 22 வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ஒரு கன் பவுலிங் ஆப்ஷன் இல்லை. எல்லாருமே இல்ல அந்த பேஸ் பவுலிங் வந்து 130-135 கிளாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் அதுதான் அதை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ வந்து பத்திரானா வந்து அதை உடச்சிட்டு மினிமம் ஆஃப் 145 km/h பேஸில் அந்த யாக்கர்ஸ்ல டீல் பண்ணக்கூடிய பிளேயராக இருந்தார். இப்போ அந்த அளவுக்கான கன் பவுலர் இருக்கா நம்மள்ட்ட? இல்லை. அந்த அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேத்தன் எலிஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ஹை பேஸ் பவுலர். ஸோ ஜாக் ஃப்ளோஸ்க்குன்னு எல்லாரும் ஜாக் ஃப்ளூ ஃப்ளோ ஃப்ளோக்ஸா எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஏதேதோ மேட்ச் வீடியோ எடுத்து போட்டு பார்த்து இவன் இப்படி ஸ்விங் பண்ணுறான் அப்படி ஸ்விங் பண்ணான்ட்டு. பட் ஆன் பேப்பர் டீம் காம்பினேஷனுக்கு அவர் வரமாட்டார். நான் அப்புறம் மேட்ச் ஷாட்டை போட்டு வி ஹாவ் டூ பிபிஎல் கேப்டன் இன் அவர் ஸ்குவாட்னு போடுறாங்க. பட் மேட்ச் ஷாட்டை எங்கே உட்கார வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேட்ச் ஷாட் வந்து செம்ம பிளேயர். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ் ஹூ பிளே பிபிஎல் மேட்ச் ஷாட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வெர்சடைல் ஆல்ரவுண்டர். ஒரு எய்டன் மார்க்கரம் மாதிரி பேட்டிங்கில் சாலிடாக ஆடுவான். பவுலிங்கில் ஒரு 2 ஓவர் போட்டால் எப்படியாச்சும் ஒரு விக்கெட். அதாவது அந்த ஒரு ரெய்னா வைபு வரும் மேட்ச் ஷாட்டில். உடனே ஃபயர் அவுட், உடனே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ரெய்னாவும் மேட்ச் ஷாட்டும் ஒன்னான்ட்டு. பட் அந்த ஒரு வைபை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எந்த ஆர்டர் ஆடுவார்னா இதர் ஓப்பனிங் ஆர் அட் த 3 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ காம்பினேஷன் கண்டிப்பாக அப்போ மேட்ச் ஷாட் ஆடினீங்கன்னா நீங்கள் மாத்திரையை வெளில உட்கார வைப்பீங்களா தெரில. ஸோ ஒரு காம்பினேஷன் கரெக்டாக போயிருக்கலாமோன்ட்டு ஒரு சின்ன இவ்வளோ பெரிய பர்ஸ் வேல்யூ இருந்து கேகேஆர் பார்த்தியா அடிச்சு தூக்குனா எனக்கு இந்த பிளேயர் தான்.
அந்த ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆஸ் அ ஃபேனா, சிஎஸ்கே ஃபேன் தான் நானு. அதனால ஆஸ் அ ஃபேனா ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கே தவிர, ஒரு நல்ல ஸ்குவாடு, யங்ஸ்டர்ஸை நம்பி பாசிட்டிவா போகக்கூடிய ஸ்குவாடா பார்க்கறோம், பார்க்கலாம். அண்ட் அண்ட் வந்து கலீல், எலிஸ், கம்போஜ் இப்போ 3 பேர் வந்து பார்த்தோம்னா, இப்ப டாப் லெவல்ல இருக்கலாம். கன்ஃபார்ம் இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தா இன்கேஸ் வந்து பிரசாந்த் என்னால ஸ்பின் டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்குவாட் வந்து அகில் வெர்ஷனுக்கு கொண்டு போவாங்க. இல்ல வீர் நல்லா பண்ணாரு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அகில் வெர்ஷன் தேவைப்பட மாட்டாரு. ஸோ ஸ்குவாட் டைரக்டா மேட் ஹென்ரியை கொண்டு போய் கூட அந்த டாப் பவர் பிளேஸ்ல போடுவாங்க. அண்ட் அகில் ஹுசைன் நம்ம மறந்துட வேணாம். பவர் பிளேலையும் போட முடியும், டெத்லையும் ஆமா, போட முடியும், அகில் எல்லாத்துலயும் போட ஹுசேன் முடியும். ஜடேஜாக்கு லெக் டு லெக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அகில் ஹுசேன். அதுல நோ டவுட். பட் காம்பினேஷன்ல வந்து அவர் உள்ள வர வர முடியுமா கேட்டா இல்ல. எனக்கு என்ன இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மா ஃபர்ஸ்ட் ஆடுவாங்களான்னே எனக்கு தெரியல. ஏன்னா யூ கேனாட் பிரிங் இன் அ பிளேயர் ஆன் டிபெண்டிங் ஆன் த பர்ஸ் வேல்யூ யூ பாட். ஏன்னா லாஸ்ட் இயர் சிஎஸ்கே அப்படி 100% பண்ண மாட்டாங்க. அப்படி அப்படி அண்ட் பண்ணா ஊர்வில் பட்டேலோட கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகுறது? கான்ஃபிடன்ஸ் அப்படியே போட்டு உடைச்ச மாதிரி ஆயிரும். ஊர்வில் ஆல்ரெடி அந்த பிளேஸ்க்குலாம் பர்ஸ் வேல்யூ இவ்வளோ கம்மி, அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். இட்ஸ் அ பேசிக் ஹியூமன் தாட். ஒரு சில பேத்துக்கு இருக்கலாம், எல்லாம் போகலாம். பட் அந்த ஒரு தாட் கண்டிப்பா வரும். இப்ப ஸ்ரேயஸ் கோபாலே நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. 2018-19 செம்ம பிரைம்ல இருந்தாரு. 20 லேக்ஸ்க்கு தான் வந்து ஆறாவது எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு 2 சீசன்ஸ் வந்து மெகா ஆக்ஷன் நடந்துருச்சுன்னா ஸ்ரேயஸே வெளியில போயிட்டு ஒரு 5 to 6 crore பேக்காச்சும் ஆமா, தூக்கிட்டு வந்திருப்பாரு. பட் அவரோட ஃபார்ம் டிப்பார ஸ்டேஜ்ல தான் அடுத்த மெகா ஆக்ஷன் வந்துச்சு. அப்பயும் அவர் ஃபார்ம் எந்த டீமுக்குமே தெரியல. அப்பயும் 20 லேக் பிரைஸ் கூட தான் போனாரு. இப்பயும் 20-30 லேக்ஸ் பிரைஸ் தான் கரெக்ட். இருக்காரு. ஸோ மேபி இந்த ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. அண்ட் வந்து பார்க்க இன்னொரு வீக்னஸ் குவாலிட்டி எந்த இடத்துல வரலாம் அப்படின்னா, ஒருவேளை 60/4 60/5 அப்படின்னு ஏர்லி ஸ்டேஜஸ் விக்கெட் வந்துச்சுன்னா, மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டா 100% வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், இந்த பேட்டிங் லைன் இப்போ சிஎஸ்கே லாஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபயர் பேக்டு பேட்டிங் வந்து சிஎஸ்கே அரேஞ்ச் பண்ணல. ஸோ இஃப் திஸ் கிளிக் ஃபார் சிஎஸ்கே மீன்ஸ் there is high chance for top 4. ஆமா. ம். அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னதே தான். இன்னும் மேல இல்ல கீழே, கீழே கீழே அவ்வளவுதான். நடுவுலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பேச்சுக்கே இடம் இல்லை ஒண்ணு. ஆனா இந்த வட்டம் சீரியஸா தெரியுது. ஒரு ஹோலி ட்ரினிட்டி பண்ண ஒரு சம்பவத்தினால ஸ்குவாட் கம்ப்ளீட்லி இனி நாங்க எக்ஸ்பீரிமெண்டலே கிடையாது. இனி ஏஜ் 35 ஒரு காலத்துலாம் பார்த்தா 2018 அந்த ஸ்குவாட்ல எல்லாம் பார்த்தோம்னா இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு 25 அதுல பேருங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸ்டும் கூட. ஒரு இயர் அந்த ஹோலி ட்ரினிட்டி ஒழுங்கா பண்ணல. அது Yes, ஆனா அதே ஹோலி ட்ரினிட்டி வெளியில இருந்தப்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ yes. எனக்கு உள்ள தீப் இருக்கும் போது தி நல்லா தி பண்ணிட்டாங்க. தீபக் கூட அன்சோல்டா போனது லைட்டா சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. மேபி அதுல நீங்க நோட் பண்ணீங்களா தீபக் கூடாவ இப்ப என்ன பண்ணிருப்பாங்க 3 ஆக்டிவேட் ரவுண்டுமே வந்தான். ஒண்ணுமே பேரை கொடுத்து கொடுத்து எனக்கு என்னமோ இவங்கதான் பண்ணிருக்கானுங்களோ வாண்டடா அப்படின்றதா எனக்கு தோணுது. என்னடா இது? அதாவது ஆக்சிலேட்டர் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தா தீபக் கூட வந்து என்னடா மறுபடியும் தீபக் கூட வந்து மறுபடியும் எடுக்க போறேன் என்ன கேட்டா இல்ல எனிவன் இஸ் பிடிங் நோ அப்படின்ட்டாரு. திரும்பவும் வராரு. மறுபடியும் தலை வரேன் நோ, மறுபடியும் தலை வரேன் நோ. ஆமா. தலைமை இன்னொன்னு சிஎஸ்கே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஜஸ்டிஸ் லீக்னு போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது டெஸ்ட் பாட்டுக்கு வந்து சர்ஃப்ராஸ் கானுக்கு ஜஸ்டிஸ் தேவைப்படுது. T20 ஸ்குவாட்ல வந்து சஞ்சு சாம்சன், ஒன் டேல வந்து ருத்துராஜ். ஸோ ஜஸ்டிஸ் லீக் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆமா அது ஒரு இது இருக்குது. அந்த ஹோலி ட்ரினிட்டி பண்ண சம்பவத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு 35+ பீப்புள் தான் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. எம்எஸ் ஸ்டோரி. இது அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாஸ்டல் வார்டன் வித் சரௌண்டட் பை 24 ஸ்டூடெண்ட்ஸ், அதுல 2 சூப்பர் சீனியர்ஸ். அந்த ஒரு வைப்பை வந்து இந்த ஸ்குவாட் வந்து கொடுக்குது. ஸோ இது ஆமா, பார்க்க ஃபன்னா இருக்குது. பிளேயிங் எப்படி கூட பார்க்கலாம். லிட்டரா இருக்கு. பார்ப்போம். ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு தோனியே இந்த வாட்டி இம்பாக்டா தான் உள்ள வருவாரோ அப்படின்னு லைட்டா தோணுது. டாக்ஸ் நிறைய அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் யூ வில் நாட் ட்ரேட் இன் சஞ்சு சாம்சன், ரைட்? எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா சிஎஸ்கே இந்த சீசன் கப்படிக்க வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்குது.
பட் வந்து பார்த்தோம்னா, இந்த சீசன் நம்ம டிரான்சிஷன் பேஸா நம்ம பார்க்கணும். இந்த ஆமா. சீசன் பெட்டரா பண்ற பட்சத்துல லாங் டர்மா திஸ் ஷால் பே ஆஃப் ஃபார் ஷூர். நெக்ஸ்ட் ஒரு 2, 3 கண்டிப்பா. இயர்ஸ்ல வந்து இது ஒரு நல்ல விதமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு நம்புறோம். நம்பிக்கை வந்து வச்சுக்கிட்டு இந்த ஆக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் ஐபிஎல் ஸ்குவாட் அனாலிசிஸ் சீரீஸை முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். ஓகே, ஓகே. தேங்க்யூ. அடுத்த தேங்க் யூ வீடியோல ஃபார் சந்திப்போம். அதுவரை உங்கள் ஹரி. நான் உங்கள் ஜெகதீஷ். பாய்.